அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அரங்கத்தில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லவும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். மனைவி அமைவது நிம்மதிக்கு வழி என்று சொல்லுகிறது குர்ஆன். திருமணம் முடித்து வாழுபவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று சொல்லுகிறது குர்ஆன். கணவனாக மனைவியாக இணைந்து வாழும் ஜோடிகளுக்கிடையில் பிரியத்தையும் கிருபையையும் நான் அமைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் திருமணம் ஒரு சடங்கு அல்ல, வணக்க வழிபாடு. ஆனால் பெரியவர்களாக பார்த்து பெண் பேசி முடிக்க வேண்டும். அதே போல பெரியவர்களாக பார்த்து மாப்பிள்ளை பேசி முடிக்க வேண்டும். அவர்களாக திருமணம் செய்து கொள்வது மார்க்க பார்வையில் ஏற்புடையது அல்ல. திருமணமே செய்யாமல் வாழ்வதும் ஏற்புடையது அல்ல. திருமணம் என்பது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற முடிவு இறைவன் சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வழிகாட்டியாய் வாழ்ந்து காட்டிய நபி வழி அதுதான். இறை வழியும் திருமணம் தான், நபி வழியும் திருமணம் தான். ஒரு குடும்ப கட்டமைப்பை மிக அழகிய முறையில் அமைத்தவர் இறைவன். வீட்டில் ஒரு மனைவி ஆறுதல் சொல்ற மாதிரி, மனைவி ஊக்கம் கொடுக்கிற மாதிரி, மனைவி தெம்பூட்ட மாதிரி வேற யாருமே செய்ய முடியாது. ஏதாவது ஒரு சோகம் 1000 பேர் ஆறுதல் சொல்லுவார்கள். மனைவியின் ஆறுதல் மாதிரி மனதிற்கு இதமானது எதுவும் இல்லை. நாம் துவண்டு போய்விடுகிற நேரத்தில் தொய்வு இல்லாமல் நம்மை ஊக்கப்படுத்துவதற்கு மனைவி தேவைப்படுகிறாள். மனைவி என்பவள் உடல் சார்ந்தவள் அல்ல, மனம் சார்ந்தவள். அப்படி ஒரு பிரியத்தையும் கிருபையையும் ஏற்படுத்தி வைத்த இறைவன் திருமணம் புரிந்து வாழுவதை தனது அத்தாட்சி என்று சொல்லுகிறார். எனவே திருமணம் இருக்கவில்லை. திருமணத்தை முதலில் கண்டுபிடித்தவன் இறைவன். நம்முடைய மார்க்கத்தினுடைய நம்பிக்கைப்படி முதல் ஜோடியை சேர்த்து வைத்தவன் இறைவன். அந்த அடிப்படையில் தான் 1000 காலத்து பயிராய் ஆதம் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் இந்த திருமணம் நடைபெற்று வருகிறது. விரிவாக பேசுவதற்கான நேரமில்லை. இந்த அரங்கின் வழக்கமான திருமண நேரம் இப்போது வந்துவிட்டது. எனவே நான் வாழ்த்துறைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைக்கு மனவிழா காணுகிற இந்த 5 மணமக்கள், 5 மணமக்களினுடைய கணவன் மனைவி இருவர், அவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் எல்லோருக்கும் இறைவன் அருள் புரிவானாக. இன்மையிலும் மறுமையிலும் நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நற்பேற்றை இறைவன் தந்தருவானாக என்று பிரார்த்திக்கிற அதே சமயம் சென்னையில் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் கடத்தூர் ஃபாரூக் அலி அவர்கள், அதே போல நண்பர் அண்ணாநகர் அப்பாஸ் அவர்கள், இவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருந்தாலும் இந்த மணமக்கள் மட்டுமல்ல, இந்த ஊரில் இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா திருமணங்களிலும் ஜோடிகளாய் இணைகிற அனைத்து மணமக்களுக்கும் எல்லாம் வந்த இறைவன் நற்பாக்கியங்களை வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து அமைகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.